இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். 15/7/2026 இன்றைய தினம் தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற சினாட் அமைப்பு நிர்வாகிகள் மாடரேட்டர் என்று தன்னை இன்றும் அழைத்துக் கொள்கின்ற திரு ரூபன் மார்க், அதன் பொதுச் செயலாளர் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கின்ற திரு பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜா, அதுபோல அதன் பொருளாளர் என்று பறைசாற்றிக் கொள்கின்ற திரு விமல் சுகுமார், இவர்கள் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதமே இவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. ஆனால் முறைகேடாக தங்களுடைய பதவியை தொடர்கிறார்கள் என்று வழக்கு தொடுத்திருந்தாங்க. வழக்கு தொடுத்தது யார் அப்படின்னா, தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் மண்ணின் மைந்தர் வாரங்கள் லே செயலர் அண்ணன் சுவாமியில் அவர்கள் தொடுத்த இந்த வழக்கானது பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மதியம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்தவர் யார் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய நீதியரசர் முகமது ஷபிக் அப்படிங்கிறவர் முன்னர் எடுத்தாரு. சோ அவரிடம் பாத்தீங்கன்னா இந்த ரிட் மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுதாரர் திரு சுவாமில் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்றத்தின் பிரபல வழக்கறிஞர் திரு வினித் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பண்றாங்க, தொடர்ந்து ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் எதிர்த்தரப்பு வக்கீல் திரு பிரகாஷ் என்பவர் பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விவாதங்கள் நடைபெற்றது. சோ இத கேட்டதும் அந்த நீதிபதி அவர்களுக்கு தலையை சுத்திட்டு, ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய நீதிபதி, அவருக்கு பாத்தீங்கன்னா சினாடன் என்னன்னு தெரியாது, இங்க என்ன அமைப்பு, இந்த கவுன்சில் என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவருக்கு மட்டுமே தெரிய மாட்டேங்குது, நமக்கே தெரிய மாட்டேங்குது, முக்கியமான நிர்வாகிகளுக்கே தெரிய மாட்டேங்குது. டிசி மெம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த டிசி எலெக்ஷன் முடிந்த பிறகு அடுத்தது சிசின்னு சொல்றாங்க, எக்ஸிக்யூட்டிவ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் பேர்ன்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சோ நமக்கே தெரிய மாட்டேங்குது. சரி, நிர்வாகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அப்ப காணிக்கப்படுற மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அறியாமை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆயர்களுக்கும் இதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மிக சாதமாக அமைகிறது. சோ அதுல இருந்து என்ன பண்ணும், இவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் என்ன பண்ணும், திருமண்டலத்தை பற்றியும் திருச்சியை பற்றியும் வர வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ எனவே பாத்தீங்கன்னா இந்த நீதிபதி அவர்களும் என்ன பண்ணாங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் என்ன பண்றேன் உங்களுடைய கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனால் திரு வினித் சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாள் என்ன பண்ணுங்க டைம் எடுத்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனா பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கை எப்படியாவது நீர்த்து போக செய்ய வேண்டும், அதாவது தள்ளிட்டே போனோங்கிறதுக்காக 2 வாரம் டைம் கொடுக்குன்னு சொல்லி அவர் கேட்டாரு. சோ இறுதியாக நீதியரசர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி மதியம் 2:30 கரெக்டா உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா தீர்ப்பை சொல்லிடுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, முடிவு கொடுத்திருக்காங்க. எனவே பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வர இருந்த அந்த தீர்ப்பானது பாத்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்திற்கு தள்ளி செல்கிறது. இந்த 2 வாரம் உண்மையிலே பாத்தீங்கன்னா திருமண்டலங்கள்ல ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிலவும். காரணம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போயிட்டு இருக்குது. அங்க இருக்கின்ற பேராயருக்கு ஏதாவது செக் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இங்க ஸ்திரத்தன்மை வராததுனால அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான இறுதியான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அது போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் பேராயர் தேர்தலுக்கு ஏற்கனவே மேண்டேட் போட்டாச்சு. அங்கேயும் பாத்தீங்கன்னா 2 அணி சார்பாகவும் 4 பேர் நிப்பாட்டு இருக்கதா கேள்விப்படுறேன். அது போல பாத்தீங்கன்னா தனியாகவும் சில ஆயர்கள் களம் காண்பதற்கு தயாராக கொண்டிருக்கின்றனர். இவங்களுக்குலாம் இப்ப ஒரு குழப்பம் இருக்கும். இந்த 29ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சினாடு நிர்வாகம் தொடர போகுதா இல்லாத பாத்தீங்கன்னா அப்படி அது நிற்பாட்டி விட்டு அங்க புதுசா அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு அதுக்கப்புறம் சினாடு தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண்டலங்களுக்கு பேராயர் தேர்தல் நடத்த போறாங்களா அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் நிறைய நிலவும். இருந்தாலும் நம்ம காத்திருந்தா ஆற வேண்டும். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த சினாடு நிர்வாகத்தில் இருக்கிற மாடரேட்டர், ஜெனரல் செக்ரட்டரி மற்றும் ட்ரெஷரர் இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டமான காலம். ஏன்னா பதவி முடிந்த புறமும் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊர் சுத்திட்டு இருக்காங்க ஜாலியா. தற்போது பாத்தீங்கன்னா வட அமெரிக்கால போய் அங்க நம்ம சபைகள் இருக்குது. அதாவது உலகங்க இருக்கிற எல்லா சபைகளுக்கும் யார் தலைவர் அப்படின்னா மாடரேட்டர் தான் தலைவர். ஆனா அங்கேயும் போய் என்ன பண்ணும், ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இவங்க போறாங்க. இவங்க ஏற்கனவே பதவி இழந்தவர்கள். அதனால பாத்தீங்கன்னா முறைகேடாக வட அமெரிக்கால இருக்கிற சர்ச்சஸ்ட போய் அங்க பாத்தீங்கன்னா ஆயர்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆயருக்கு பாத்தீங்கன்னா 3 லே பீப்புள்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஆயர்களும் கிடையாது. இவங்களாவே என்ன பண்றாங்களா, ஒரு 10 பேருக்கு நாமினேஷன் கொடுத்து என்ன பண்றாங்க, அவங்கள வச்சு தேர்தல் நடத்த போறோம்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. ஆனா 28ஆம் தேதி தான் இங்க வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா சினாடோட பணத்துல, அதாவது நம்மளுடைய காணிக்க படத்துல ஜாலியா இருக்காங்க. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய கண்டத்துல சுத்திட்டு இருக்காங்க. அவர்களும் பாத்தீங்கன்னா வருந்த வரைக்கும் லாபம் சொல்லி தான் இருக்காங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் காத்திருக்கின்றோம். குறிப்பாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தலுக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற அணியில பாத்தீங்கன்னா 4 பேர் ஏற்கனவே பேராயர் தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். நம்ம அது குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா
4 பேர்ல 3 பேர் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா பதவியில் இருக்கவங்க. வைஸ் சேர்மனா இருக்காங்க, கிளரிக்கல் செக்ரட்டரியா இருக்காங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மேனேஜரா இருக்காங்க. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவியில் இருந்து கொண்டு தங்களது பதவியை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அதாவது பாத்தீங்கன்னா கேன்வாசிங் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தி தான் போகணும், சொந்த கை காசு போட்டு தான் போகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் சேர்மனா இருக்கிற ஆயரும் கிளரிக்கல் செக்ரட்டரியும் மேனேஜரும் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல வாகனத்தை பயன்படுத்தி கொண்டு திருமண்டல ஓட்டுநரை கையில் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கவுன்சிலா ஒவ்வொரு பாஸ்டேட்டா போய் டிசி மெம்பர்ஸையும் அது போல ஆயர்களையும் சந்தித்து வாக்கு கேட்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் எப்பவுமே அறிவிக்கப்பட்டு விட்டால் அது எங்கனாலும் சரிதான், தமிழக அரசுனாலும் சரிதான், மத்திய அரசுனாலும் சரிதான், இங்கனாலும் சரிதான். நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டா நிற்கும் போது நீங்கள் வந்து அரசாங்கம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் போலதான். அந்த வாகனங்களையோ அதில் வருகின்ற பலன்களையோ நீங்கள் அனுபவிக்க கூடாது. எம்எல்ஏ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம் இருப்பாரு, ஆனாலும் தேர்தல் பரப்புரைக்கு செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அரசாங்க வாகனத்தை பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவர் சொந்த வாகனத்துல தான் போகணும், கட்சி நிதியில தான் போகணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற காரணத்தினால் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் சேர்மன் திரு மோசஸ் ஜபராஜ் ஐயா அவர்களும், அதுபோல கிளரிக்கல் செக்ரட்டரி தாமஸ் ஐயா அவர்களும், அதுபோல பிரைமரி மேனேஜர் தேவராஜ் அவர்களும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல வாகனத்தையும் திருமண்டல ஓட்டுநரையும் பயன்படுத்துவது பாத்தீங்கன்னா சரியான விதிமீறல். இதை வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இங்க வந்து கமிஷனரியாக இருக்கின்ற கன்னியாகுமரி பேராயர் அவர்கள் நீங்க தான் என்ன பண்ணணும், கண்காணித்து உடனடியாக இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திருமண்டல மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, உங்கள் மேல இருக்கின்ற நற்பண்புகளை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், பேராயர் தேர்தலில் ஓட்டு கேட்கணுமே தவிர நீங்க ஏற்கனவே இருக்கிற பதவியை வைத்துக் கொண்டு உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வந்து தேர்தல் ஓட்டு கேட்பது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் விதிமீறல் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். எனவே திருமண்டல மக்கள் இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும்படியாக, குறிப்பாக டிசி பெருமக்கள் உங்களை சந்திக்க வரும் பொழுது ஐயா முதல்ல நீங்க உங்க வண்டியில வாங்க, உங்க கை காசு போட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி என்ன பண்ணணும், நீங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல பேராயர் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, இதுவரைக்கும் வந்து அணிகள் சார்பில் வந்தவங்க பாத்தீங்கன்னா விழுந்து போனார்கள். எனவே இந்த முறை வந்து ஆண்டவரை சார்ந்து வருகின்ற அணிகள் சார்பில்லாமல் வருகிறவர்கள் மட்டும்தான் நீங்க தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கான மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக மிக தெளிவாக தெரிகிறதுனே சொல்லலாம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பழிவாங்கப்பட்ட சாயர்புரத்தை வந்து சீர்பெற செய்த ஆயர் மனோகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது அனைத்து டிசி மக்கள் மற்றும் ஆயர்களை சந்தித்து தனக்கு வாக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு மிகுந்த ஆதரவை கொடுக்கிறார்கள். என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஐயா வந்து வந்தால் இந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா 2 அணியினருக்கும் சாதகமும் இல்லாமல் பாதகமும் இல்லாமல் செயல்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆமோதிக்கிறாங்க. எனவே அவர்கள் தான் வர வேண்டும். ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அடிமைகளாக போகிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன பண்ணுவது, பேனலுக்கே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா அவங்க 4 பேர்ல யார் ஒருத்தர் வந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய பணத்தை பயன்படுத்தி அவர்களை விலைக்கு வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவார், வேலைக்காரர் போல வைத்துக் கொள்வார். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நீதி நேர்மை நடைபெறாது. எனவே வந்து பாத்தீங்கன்னா தனியாக நிற்கின்ற ஆயர்கள் வந்து பேராயர் தேர்தலில் களம் காண வேண்டும் என்பதில் எங்களை போன்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான ஈடுபாடும் அதிகமான எதிர்பார்ப்பும் உள்ளது. எனவே புதிய ஆயர்களும் நீங்கள் வாருங்கள். அதுபோல பாத்தீங்கன்னா மாற்றத்துக்கான இன்னொரு அறிகுறி, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புதியவர்களை தேட ஆரம்பித்து விட்டார்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு உள்ளங்க நெல்லிக்கலி போல இப்ப தெரிந்து வருகிறது. நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்கின்ற உடற்பயிற்சி கூடத்திற்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கிறது. என் பேரை சொல்லி வந்திருக்கு, அதன்ராஜின்னு வந்திருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் அனுப்புற லெட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அதனாசிஸ் தான் வரும். சோ அது குறித்து என்னதான் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு அங்க இருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க, திறந்து பார்த்து எனக்கு தகவல் அனுப்புனாங்க. புலமாடன் செட்டியார் மேல்நிலை பள்ளி என்பது நான் ஏற்கனவே பணி செய்த ஒரு பள்ளி தான். அங்கிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு அனுப்பியிருக்க கடிதத்தை திருமண்டல மக்கள் முன்பாக, சபையின் முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது நான் வாசிக்கின்றேன். ஐயா டு அதன்ராஜ் சார், நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் TNDTA புலமாடன் செட்டியார் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்களாக மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் சுமார் 20 பேர்கள் வரை பணிபுரிந்து வருகிறோம். எங்களில் 3 ஆண்டிலிருந்து 15 ஆண்டுகள் வரை பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களாக இருந்து வருகிறோம். எங்களுக்கு இது நாள் வரை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்ஸ் இன்சூரன்ஸினை எங்கள் பள்ளி நிர்வாகம் செயல்படுத்தாமல் இருந்து வருவதால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவ வசதிகள் சலுகைகளுடன் உட்பட்டது கிடைக்கப்பெறாமல் இருந்து வருகிறது.
இது சம்பந்தமாக பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டபோது அவர்கள் மறுத்து வருகிறார்கள். தாங்கள் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு எங்களுக்கும் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் தொகை பிடித்தம் செய்வதற்கும் மருத்துவ வசதிகள் கிடைப்பதற்கும் வழி ஏற்படுத்தி தந்து உதவும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் என்ன செய்ய முடியும்? சரி, இருந்தாலும் உங்கள் நம்பிக்கைக்கும் நன்றி. நிச்சயமாக இந்த வேண்டுகோளை நிர்வாகத்திற்கு நான் எடுத்துரைக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களும் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்மேல் மட்டுமல்ல, என்னோடு இணைந்திருக்கின்ற எங்களது மீட்பு இயக்கத்தின் மேல் வைத்திருக்க நம்பிக்கைக்கு நன்றி. வேதாகம் சொல்வது போல உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இது கையொப்பம் செய்யப்படாமல் தங்களின் தகவலுக்காக அனுப்பப்படுகிறது என்பதையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து ஆசிரியர்கள் நாள் 13/7/26 13ஆம் தேதி எழுதியிருக்காங்க. சோ இதை பார்த்த உடனே தற்போது இருக்க நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் அவர்கள் மேல கோவப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நாங்க சொன்னோம் எடுபடல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்றதுல பாத்தீங்கன்னா, அங்க எந்த பதவியிலும் நான் இல்ல, பதவிக்கும் வரப்போறது இல்ல. இருக்கின்ற ஒரே ஒரு பதவி ஓட்டிட்டு இருக்கு, அதையும் சீக்கிரம் காலி பண்ணு சொல்லி தற்போது இருக்க நினைக்கிறாங்க. அதை குறித்து நீங்க வந்து நம்ம அவசரப்பட வேண்டாம். நானாகவே வந்து அதை விட்டு கொடுத்து செல்வேன். ஆனாலும் ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும், அதற்காக காத்திருக்கின்றேன். முதலாவதாக இது போன்ற செயல்களை நீங்க எனக்கு லெட்டர் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஆனா அங்க இருக்க நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்து என்னை போன்றவர்களை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உங்களை உணர்ந்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எது எப்படியோ தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் சரி, திருநெல்வேலி திருமண்டலம் சரி, தற்போது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகங்கள் இருந்த பொழுதும் ஒரு சரியான சமதர்மமான நீதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இது மாற வேண்டும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா தலைமையில் இருக்கின்ற இந்த சினாடு நிர்வாகம் முதலாவது மாற வேண்டும். அதற்கு பிறகு இங்கு எந்த அணியும் இல்லாமல் ஆண்டவரை சார்ந்து, இது அரசியல் அமைப்பு அல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக அமைப்பு என்ற எண்ணத்தில் இருக்கின்ற மக்கள் இங்கு ஆட்சியில் வர வேண்டும். அது போன்ற ஆட்சி வருவதுதான் கடவுள் ஆட்சியை கொண்டு வருவதாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.